கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வந்த அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இம்மட்டும் நம்மளை ஒன்று கூட கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் தெய்வீக மொழிகள், பரிசுத்த ஆவியானவர் மொழிகளிலே சொப்பனங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சொப்பனங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி வேதாகமத்தின் பல நிலைகளிலே நாம் அதை அறிந்து கொள்ளும்படியாக முதல் பகுதியிலே நாம் பேசினோம். அதனால் இது இரண்டாவது பகுதி. தொடர்ந்து முதல் பகுதியை கேட்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பாடத்திட்டத்தின் வரையறுகையில் அப்படி என்றால் அதனுடைய அவுட்லைன் எப்படி நம்ம அதை செட் பண்ணுறோம் என்பதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் தான் நம்ம அதை டீல் பண்ணுறோம். அதனால் முதல் பகுதியை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இரண்டாவது பகுதி அதனுடைய தொடர்ச்சி. நாம் சொப்பனங்களை குறித்து பேசுவதற்கு வேதாகமும் அநேக ஆதாரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. முதலாவது, சொப்பனம் என்றால் நாம் நம்முடைய தூக்க நிலைகள் இல்லாவிட்டால் ஆழ் மனதின் நிலைகளிலே ஆவியானவர் நம் ஆவியோடு இடைப்பட்டு தெய்வீக சிந்தனைகளையும் தெய்வீக உதவிகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செயல்படுவதற்கு பேர் தான் சொப்பனம். எஸ் அ சூப்பர் நேச்சுரல் சஜஷன் ஆர் an impression or a message or a vision or a spiritual consciousness that is being given while we are in subconscious state. நாம் ஆழ் மனதின் நிலைகளிலே இருக்கும் பொழுது பாருங்கள், மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய ஐம்புலன்களும் அது உறக்கத்திலே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்டில் இருக்குது. அது சஸ்பெண்டடாக இருக்குது. அப்படி என்றால் உலக வழக்கத்துக்கு அது ஒப்பு கொடுக்கப்படாமல் அது ஓய்வில் இருக்கிறது. அந்த ஓய்வு நிலைகளிலே உள்ளே எல்லா அவயங்களும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா அவயங்களும் என்ன பண்ணுது? வேலை செய்து கொண்டு தான் இருக்குது. பாருங்கள், நம்ம தூங்கும் பொழுது கூட நம்முடைய மூச்சு குழாய்கள் கரெக்டாக வேலை செய்து, நம்முடைய நுரையீரல் நல்லா வேலை செய்து, இல்லாட்டி காலையில் நம்ம எந்திரிக்க மாட்டோம். அதனால் நிறைய அவயங்கள் அதனுடைய வேலையை செய்கிறது. ஆனால் இந்த ஐம்புலன்கள் மட்டும் என்னென்னா இந்த உலகத்தோடு கூட அதனுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது. அதுதான் ஆழ் மனதின் நிலை என்று சொல்கிறோம். அந்த நேரங்களிலே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடும் நம்முடைய உணர்வு மண்டலங்களோடும், நம்முடைய சோலிஷ்ரம் என்று சொல்கிறோம், நம்முடைய உணர்வு மண்டலங்களோடும் கர்த்தர் இடைப்பட்டு அவர் சொல்ல வேண்டிய செய்திகளையும் அவர் சொல்ல வேண்டிய தகவல்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை தான் நாம் சொப்பனம் என்று சொல்லுகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலும் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அநேக வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நாம் சொப்பனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது. அதை பேதுரு மறுபடியும் என்ன பண்ணுகிறார்? ஊர்ஜிதப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் இந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த பெந்தைகோஸ்து நாளிலே பேதுரு இதை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று. நான் ஏற்கனவே போன முறை சொன்னதை மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். சொப்பனம் என்பது இது முதியவர்களுக்கு வரக்கூடியது. ஏன்னா அநேக வேலைகளை நம்ம என்ன நினைப்போம்னா, முதியவர்கள்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய சொப்பனம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், சொப்பனம் என்பது ஒரு முதிர்ந்த நிலையில் வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான திட்டம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன்னா அப்போ சிறியவர்களுக்கெல்லாம் சொப்பனம் வரக்கூடாதா? இப்போ யோசேப்பு எப்போ சொப்பனம் பார்த்தான் அப்படின்றப்போ நம்மளுக்கு நிறைய எதிர்மறையான சாட்சிகள்லாம் இருக்குது வேதாகமத்தில். அதனால் சொப்பனம் என்பது இட்ஸ் நாட் டிபெண்டட் ஆன் அ பயாலஜிக்கல் ஏஜ், இட் இஸ் அ மெச்சூர்டு ஸ்டேட் என்று சொல்கிறோம். அவர்கள் முதிர்ந்த ஒரு ஆவிக்குரிய தன்மைகள் வரும்பொழுது தான் சொப்பனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இட் இஸ் அன் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோம். சொப்பனம் என்பது ஒரு உயரிய தெய்வீக இணைப்பு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த இணைப்பில் இந்த உலக பிரகாரமான இல்லாவிட்டால் மாம்சீகமான எந்த தடைகளுமே வர முடியாத அளவு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் சொப்பனம். விச் மீன்ஸ் எ நேச்சுரல் இன்டர்வென்ஷன். இந்த உலகப்பூர்வமான மாம்சீகமான எந்த விதமான ஊடுருவல்களும் இல்லாமல் ஒரு முதிர்ந்தவர்களுக்கு தான் அந்த சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த சொப்பனத்தை விளக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறதுனால அது முதிர்ந்தவர்களுக்கு தான் என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனால ஆவியல் முதிர்ச்சி உள்ளவர்கள் அநேக சொப்பனங்களை பார்ப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அதனால் நிறைய சொப்பனங்கள் வரவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் நம்ம ஜெப நேரத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துவது அவசியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா
மனிதனுடைய வாழ்க்கையில் 1/3 அவன் தூக்கத்தையே செலவிடுகிறான். 1/3 என்ன பண்ணுறான்? அவன் தூக்கத்திலே செலவிடுகிறான். அதனால் அதிக நேரம் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு தூக்கம் ஒரு பெரிய வாய்ப்பாகவும் மாறுகிறது. ஏன்னா மற்ற வேலைகளில் பாருங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறான், மிச்சம் கொஞ்சம் நேரம் வீட்டில் வேலை செய்கிறான், அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு சில வேலைகளை வைத்து கொள்கிறான். ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், எதுலேயோ தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்கிறான். அதனால் அநேக வேலைகளில் இந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு? மனிதர்களை அதிகமாய் சந்திக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் குறித்து நான் மேலோட்டமாக போன பார்ட்டில் நான் பேசியிருந்தேன், போன செஷனில் நான் இதை பற்றி பேசியிருந்தேன். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சில முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலவற்றை நான் கவனமாய் ஆழமாய் உங்களிடத்தில் அதை பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த சொப்பனத்தை குறித்த அநேக செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்பது கிடையாது. இன்னொன்று, சொப்பனத்தை நிறைய பேர் மதிக்கிறதும் கிடையாது. இப்படி அந்த செய்தியும் கேட்கறது கிடையாது. சொப்பனத்தை ரொம்ப பேர் என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதும் கிடையாது. நீங்கள் வேதாகமத்தில் சில கோட்பாடுகளுக்கு நாம் அதிகமான வலியுறுத்துதலை கொடுப்போம். ஆனால் சொப்பனத்தை குறித்து ரொம்ப அதிகமான வலியுறுத்தல் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கப்படுறதில்ல. ஆனால் பைபிளில் இவங்களுக்கு சொப்பனம் வந்தது, அவங்களுக்கு சொப்பனம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த சொப்பனத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பிரம்மாண்டமாக பேசி கொண்டிருப்போம். அதனால் அநேகம் பேர் சொப்பனத்தை ரொம்ப அலட்சியமாகவோ சில பேர் துச்சமாகவோ பார்ப்பது அது இயல்பானது. நம்மளுக்கே கூட பாருங்கள், சில சொப்பனம்லாம் வந்துச்சுன்னா புரியலைன்னா சரி உடுப்பா பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோன்ட்டு கிளம்பி போயிடுவோம். ஆனால் அதில் தேவன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாரா, ஏதாவது ஒரு தகவல்களை கொண்டு வந்தாரான்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆய்வு செய்வதில்லை. ஆனால் இந்த தேசத்தை ஆழ்ந்தவர்கள் 2 பேர் சொல்கிறோம் பாருங்கள், நேபுகாத்நேச்சார், பார்வோன். இவங்களுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுன்னா அதனுடைய விளக்கம் தெரியாமல் அவனால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. நாட்டினுடைய முக்கியமான பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்றான், எல்லாம் சூனியக்காரர்கள், மாயவித்தைக்காரர்கள்லாம் கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணுறான், அவன் ஆலோசனை கேட்குறான். ஒரு சொப்பனத்துக்கு சில வேளை உலக மக்கள் கூட ரொம்ப வலியுறுத்தலான இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் நிறைய வேளையில் ஆவிக்குரிய மக்கள் இந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் பேசுவார் என்பதை ரொம்ப நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனித்து பார்ப்பது கிடையாது. சிலருக்கு சொப்பனம் வந்தால் பரவாயில்ல பிரதர், அவங்களுக்கு வந்துட்டு போட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய தன்மைகள் எப்படின்னா, நாம் எதை விரும்புகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ணுங்கள், நாடுங்கள் என்று சொல்லுகிறது. ஏன்னா நம்ம எதை நாடலையோ அப்பொழுது பரலோகம் பார்க்குது, ஓகே இவங்களுக்கு இதில் மேலே என்ன கிடையாது, அவ்வளோ ஒரு நாட்டம் கிடையாது, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சில பேரை பார்த்துருக்கேன் பாருங்க, கல்யாணம் ஆகாமல் ரொம்ப சின்சியராக சுற்றின்னு இருப்பான். அவனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை சார், அதெல்லாம் இப்போ நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா எல்லாருக்குமா கல்யாணம் நடக்குதுன்னெலாம் பேசின்னு இருப்பான். இவனுக்கு வந்து பாருங்கள் அது மேலே சீரியஸ்னஸே இருக்காது. இவனுக்காக யாராவது பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போனால் அவங்களுக்கு தான் பிரச்சனையோ இல்லையே, பார்த்தவங்களுக்கும் கல்யாணம் பண்ணவனுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதில் அவனுக்கு என்ன கிடையாது, ஒரு பெரிய நாட்டம் கிடையாது, அதில் ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பூமியில் இருக்கிறவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய உதவிகள் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ பரலோகம் மட்டும் நமக்கு எப்படி பெரிய உதவி செய்யணும்னு நம்ம நம்புறது, நம்ம எதன் மேலே ஆர்வத்தையும் நாட்டத்தையும் கவனத்தையும் நம்ம கொண்டு செல்கிறோமோ அதன் மேலும் தேவன் என்ன பண்ணுகிறார், நமக்கு பெரிய வாசல்களை திறக்கிறார். பாருங்க, இந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு விதத்திலேயாவது ஆவியானவர் நம்மளை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மளை உந்தி தள்ளுவாரா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தோடு கனெக்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்தாவே இந்த செய்தி வெற்றி செய்தி என்று நான் நினைக்கிறேன். எப்படி செய்தி நிறைய பேர் கேட்கறதுனாலலாம் வெற்றி செய்தி கிடையாது. நிறைய பேர் வெட்டியாக இருக்கிறவங்க வெட்டி செய்தி நிறைய கேட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சில ஆட்கள், ரொம்ப கவனமான ஆட்கள், ஒரு துல்லியமான அளவில் கேட்கக்கூடியதை கேட்டால் போதும், அவங்களுடைய உணர்வுகள் தேவனால் அசைவுற பெறும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட செய்திகளை தேவன் கொடுக்க சொல்லுவதின் காரணம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், இது பிரபலத்தை தேடுவதற்காக இல்லை, நிறைய பேருடைய என்டாஸ்மெண்ட், எல்லாரும் இதை கேட்டு இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகலாம் கிடையாது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக மொழிகளோடு நாம் இடைபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலே நான் இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தரிசனத்தினுடைய சில முக்கியமான நோக்கங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தரிசனமும் சரி, சொப்பனமும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அது 4 நோக்கங்களை நான் விளக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் யோபு 33 அதிகாரம், ஜோப் சாப்டர் 33, ஓகே, இந்த வசனத்தை
நீங்கள் நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஏன்னா தரிசனத்துக்கும் இந்த வசனத்தை தான் அடித்தளமாக வச்சோம், சொப்பனத்துக்கும் இந்த வசனத்தை அடித்தளமாக வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தினுடைய சில பிற்பகுதிகளை நான் விளக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த சொப்பனங்கள் வருவதற்கான சில முக்கியமான நோக்கங்களை இன்றைக்கு நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஓகே, தட் மீன்ஸ் காட் டஸ் நாட் கரெக்ட் ஹிம்செல்ஃப் வாட் ஹி ஹஸ் ஆல்ரெடி கிவன். ஏற்கனவே தேவன் சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, மாற்றுகிறது கிடையாது. காட் ஸ்பீக்கத் ஒன்ஸ் yet twice yet man perceive it not. ஓகே, இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, தேவன் ஒரு விஷயம் பேசுகிறார், இரண்டாவது விஷயம் பேசுகிறார், ஆனால் மனிதன் அதை என்ன பண்ணுறதில்ல, அவன் புரிந்து கொள்வதில்லை, அவன் அதை அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா தமிழில் தேவன் இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறார் அல்லவேன்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் yet man perceive it not, அதை மனிதன் என்ன பண்ணுறதில்ல, அதை புரிந்து கொள்ளுகிறதில்ல. கனநித்திரை மனுஷன் மேல் இறக்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்தினால் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அது அவர்களுக்கு தண்டனையினாலே முத்திரை போட்டு. ஓகே, யோபு 33:16 வசனம் வாசிக்கலாம். அவர் ராக்காலத்திலே தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தான் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமையை அடங்கவும் செய்கிறார். ஓகே, 17ஆம் வசனம் தான் அந்த நோக்கத்தினுடைய விரிவாக்கம் என்று நான் நம்புகிறேன். இப்போ கர்த்தர் வெளிப்பாடுகளை குறித்து அதை அவர்களுக்கு முத்திரை போடுகிறார். 17ஆம் வசனம், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும். ஓகே, அப்போ முதல்ல என்னன்னா, டு டர்ன் மேன் அசைட் ஃப்ரம் ஹிஸ் டீட். இந்த சொப்பனத்தின் முதல் நோக்கம் என்னன்னா, அவன் செய்து கொண்டிருக்கிற சில விஷயங்களிலிருந்து தேவன் அவனை திசை திருப்பும்படியாய் சொப்பனங்களை கொடுக்கிறார். டு டர்ன் ஹிம் அசைட் ஃப்ரம் ஹிஸ் டீட்ஸ். கரெக்டா? அவன் செய்கிற சில காரியங்கள், அவன் செய்கிற சில விஷயங்கள்லேருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர விரும்புகிறவராய் இருக்கிறார். that he may withdraw men from his purpose. அவன் ஒரு நோக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த நோக்கத்திலிருந்து அவனை சற்று தேவன் அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். பாருங்க, மனிதன் ஒரு தேவனுடைய பார்வையில் மனிதனை பார்க்கணுன்னா அவன் ஒரு விடாப்பிடி ஆனவன். அப்படி அவன் ஒரு விடாப்பாடி ஆனவன். தனக்கு ஒரு முடிவு எடுத்துட்டானா அவன் என்ன பண்ண மாட்டான், மாற்றிக்கொள்ளவே மாட்டான். சில வேளை நம்ம சொல்லுவோம் பாருங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா நானே மாற்றிக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் செய்துக்கினே இருப்பாங்க. அப்படி அவங்கள நீங்கள் அவங்களுடைய செய்கையிலிருந்து தேவன் மாற்றும்படியாக இந்த சொப்பனத்தை கொடுக்குறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த சொப்பனத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது பரலோக ராஜ்யத்தின் திட்டத்துக்கு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் அந்த திசைகளிலிருந்து நம்மளை திருப்புவதற்கு சொப்பனங்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஏன்னா நம்ம அநேக வேலைகளில் ஒரு விறுவிறுப்பான ஓட்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப பாஞ்சு பரவசமாக போகிற ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கிறோம். எப்படி சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்கள பூமியில் சில பெரிய அதிகாரிகள் கூட அமைதியாக இருப்பாங்க, ஆனால் இவங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்கன்னு நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுகொள்ள முடியவில்லை. அவங்களெல்லாம் நீங்கள் தேவன் திசை திருப்புவதற்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான அவயவம், ஒரு முக்கியமான பாத்வே, ஒரு பாதை என்னவென்று சொன்னால் இந்த சொப்பனம் தான். ஏன்னா பகலில் இவங்களோடு கூட என்ன பண்ண முடியல, மனுஷனும் பேச முடியல, கூட இருக்கிறவங்களும் பேச முடியல. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இவனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னது, டு டர்ன் ஹிம் அசைட் ஃப்ரம் ஹிஸ் டீட்ஸ். நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீங்கள் இதை ஒரு பெரிய ஜெப குறிப்பாக கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். கர்த்தாவே, என்னை சொப்பனத்தின் மூலமாக, சப்போஸ் நான் போகிறது என்னுடைய பாதைகளுக்கும் தேவ திட்டத்துக்கும் தேவ நோக்கத்துக்கும் தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்புகளுக்கும் அது தூரமாக இருக்குதுன்னா இன்றைக்கு என்னோடு கூட இடைப்படுங்க. நான் அந்த டைரக்ஷன்லேருந்து நான் என்ன பண்ண விரும்புகிறேன், நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அநேக வேலைகளில் நான் இந்த ஜெபத்தெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தாவே, நான் நிறைய பைபிள் படிக்கிறேன், நிறைய தியானிக்கிறேன், ஈப்ரு கிரீக்கு எல்லாம் கமெண்ட்ரி எல்லாம் படிக்கிறேன், ஆனால் எனக்கு வழிநடத்தல் மட்டும் என்ன பண்ண மாட்டேது, இதில்
கிடைக்க மாட்டுது. ஏன்னா சில வேளைகளில் நம்முடைய ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வசனம் இதுக்கு ஓகேன்னு தான், அந்த வசனம் அதுக்கு ஓகேன்னு இருக்குது. இப்போ எந்த வசனத்தை செய்யறதுன்னு என்ன பண்ண முடியல, நமக்கு ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்போலாம் நான் ஜோம் பண்ணிட்டு படுத்துருக்கிறேன், கர்த்தாவே தயவு செய்து அந்த சொப்பனத்தில் என்ன பண்ணிவிடுங்க, எனக்கு கூட டீல் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவன் மனிதனை அந்த பாதைகளிலிருந்து விலக்குவதற்கு ஒரு பெரிய அவயவமாக தேவன் அதை வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், அதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். இரண்டாவது நோக்கத்தை வாசிக்கலாம் பாருங்க. மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். பாருங்க, இந்த சொப்பனத்தில் நீ ரொம்ப பெருமையுடையவனாய் உன்னுடைய பாதைகளை நீ ரொம்ப கர்வமாய் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை டீல் பண்ணுவதற்கு கர்த்தர் சொப்பனத்தை பயன்படுத்துகிறார். ஏன்னா கூட இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கலாம், சில பேர் பிரசங்கத்தை கேட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க. பாருங்கள், ஊழியக்காரங்க இருக்க ஒரு மிகப்பெரிய கவலையான நிலை என்ன தெரியுமா, இவ்வளோ பிரசங்கம் பண்ணி யாருமே மாற மாட்டாங்களேன்னு. அப்போ இயேசு பரலோகத்திலேருந்து சொல்லுவார், நான் சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலடா. ஏன்னா இப்போ கேட்காதவங்களுடைய மனநிலை என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்கிறது எல்லாம் கரெக்டு, எனக்கு யாருடைய அட்வைஸும் என்ன பண்ண வேண்டியது தேவையில்லை, எனக்கு நான் எல்லாத்தையும் என்னால் பார்த்து கொள்ள முடியும். இதுதான் பெருமையின் அடையாளம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், மனுஷனுடைய பெருமையை அடங்கவும் செய்கிறான். ஒருங்க பார்வோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வந்தவொடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனோட ராஜா, இந்த உலகத்தினுடைய ஒரு சூப்பர் பவர் அவன், கரெக்டா? நேபுகாத்நேச்சார் அவனும் ஒரு பெரிய ஆள். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தரிசனம் வருது. அவனை சுத்தமாக நிலைக்குலைய வச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? பார்வோன் கூப்பிட்டு எல்லாரும் கேட்குறான், என்ன பண்ணுறது? இட் மேக்ஸ் மேன் டு பெண்ட் ஹிஸ் நீஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, தெய்வீக மொழிகளில் ஒரு பவர்ஃபுல்லான மொழி. நீங்கள் கூட சில சொப்பனங்கள்லாம் பார்த்த உடனே நீங்கள் பெருமையாக நினச்சின்னு ரொம்ப உயர்வாக நினச்சின்னு நீங்கள் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் ஒரே சொப்பனத்தில் என்ன பண்ணிடலாம், அவங்கள சவுடுபடி ஆக்கிடலாம். ஒரு சொப்பனம் வருது, ஒரு பெரிய கல் விழுந்து ஒரு பெரிய சிலையே என்ன ஆகிடுது, மொத்தமாக உடைக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயங்களே என்ன ஆகிடும், நம்ம ரொம்ப பெரிய ஆள். சில பேர் இருக்காங்க, நான் பெரிய வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சுற்றின்னு இருப்பான். நைட்டு ஒரே ஒரு சொப்பனம் டபால்னு நீங்கள் மறிக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அவனுடைய பெருமையெல்லாம் என்ன ஆகிடும், சீராகிடும். இதில் நீங்கள் 1000 பிரசங்கம் பண்ணாலும் அது என்ன பண்ணாது, வேலை செய்யாது. இவருக்கு வேறு வேலை இல்லையா, இதை தான் சொல்லினே இருப்பார்னு. ஆனால் ஒரே ஒரு சொப்பனம் மனிதனுடைய பெருமையை என்ன பண்ணிடும், பயங்கரமாக அடக்கிடும். நம்ம இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். சில வேளையில் கர்த்தாவே, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை கேட்குறது, கர்த்தாவே சொப்பனத்தில் கூட என் கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டீல் பண்ணி என்னுடைய சரிய பெருமையான நிலைகளை என்ன பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். சரி, மூன்றாவதாக, இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுங்குழிக்கும். எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுது, டு கீப் மேன் சோல் ஃப்ரம் ஹிஸ் பிட், டு கீப் ஹிம் பேக் ஹிஸ் சோல் ஃப்ரம் த பிட். ஒரு படுங்குழியிலிருந்து காப்பாற்றுவதற்கு சொப்பனம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் வருது, ஒரு பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட போகிறது, இல்லாவிட்டால் ஒரு பெரிய சறுக்குதல் ஒன்று வரப்போகிறது, யார் மூலமாகவோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேலஞ்சஸ் வரப்போகிறது என்பதை தேவன் என்ன பண்ண முடியும், நமக்கு சொப்பனத்தின் மூலமாய் காண்பிக்க முடியும். உங்கள் பெரிய பெரிய ஊழியங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டதுக்கு சொப்பனங்கள் காரணம். கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை, தேசங்கள் பாதுகாக்கப்பட்டதுக்கே சொப்பனங்கள் காரணங்க. யோசேப்பு மட்டும் அந்த சொப்பனத்தை ஒழுங்காக வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தானா எகிப்தே என்ன ஆயிருக்கும், ஸ்தம்பித்து போயிருக்கும். அப்போ பாருங்க, படுங்குழியிலிருந்து காப்பாற்றுவதற்கு சில வேளைகளில் நம்ம முடிவெடுக்க முடியாதவர்களாய், ஒரு சில தீர்மானங்களில் ரொம்ப சவாலாக இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன் பாருங்க, நமக்கு தேவையான மொழி சொப்பனம். ஹல்லேலூயா. நமக்கு தேவையான மொழி என்னது, சொப்பனம். இதாவே இது இவ்வளோ பெரிய டேஞ்சர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சில கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி சில சொப்பனங்கள் எல்லாம் கரெக்டாக நம்ம வேல்யூ பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கும். நான் காது கூட ஒருத்தருடைய திருமண பிரச்சனைகளை பற்றி கேட்டிருக்கேன் பாருங்க, எனக்கு சொப்பனம்லாம் வந்துச்சு பதர், அப்போல்லாம் கூட நான் அதை ரொம்ப பெருசாக கவனிக்கலை. கர்த்தர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. ஆசை யாரை தான் விட்டுது. அதுக்கு தான் தமிழில் ஒரு பழமொழி வச்சாங்க, காதலுக்கு என்ன இல்லை, கண்ணு இல்லை. அது எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரில. ஓகே, ஆனால் சொப்பனங்கள் வழியாக கர்த்தர் என்ன பண்ண முடியும், படுங்குழிகளை காண்பிக்க. அதே வேளையில் பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், நீங்கள் சில தொழில்களிலெல்லாம் போய் உங்களை இணைத்து கொண்டு அதில் போய் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது கூட கர்த்தர் உங்களை நிறைய சொப்பனங்கள் மூலமாக என்ன பண்ணியிருப்பார், எச்சரிப்பார். நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. அவர் ரொம்ப நல்லவருங்க,
அவர் கிறிஸ்தவர். எப்படி அவர் கிறிஸ்தவர்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நானே சில அட்வைஸ்லாம் பண்ணேன், இதுமாரி பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், அவரு நல்ல ஜெபிக்கிறவர், கர்த்தருக்குன்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவர், அவரை நம்பி நம்ம எவ்வளோ வேணாலும் செய்யலாம். கடைசியில் அவர் தான் இவரை பயங்கரமாக என்ன பண்ணார், ஏமாத்திட்டு போயிட்டார். அப்போ பாருங்க, படுங்குழி என்று எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மேலோட்டமாய் பார்க்க முடியாது. ஆனால் சொப்பனத்திலே தேவன் நம்மளை என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், நம்மளை படுங்குழியிலிருந்து காப்பாற்ற முடியும். அடுத்தது ஒரு 4வது தான் ரொம்ப அதிசயமானது பாருங்க. அவர் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். டு கீப் மேன்ஸ் லைஃப் ஃப்ரம் பெரிஷிங். அது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அதை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். 4 காரியங்களை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமான வசனம். நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு ஒத்து போகாத பொழுது அதிலிருந்து என்ன பண்ணுகிறார், நம்மளை விளக்குகிறார். அடுத்தது நம்முடைய பெருமை, நம்முடைய வாழ்க்கையில பெருமையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அவைகளை தேவன் நிர்மூலமாக்குகிறார் சொப்பனங்கள்ல. கரெக்டா? நீங்க ஏதோ ஒரு ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணலாம், ஒரே நாள் அது ஒன்றும் இல்லைன்னு என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு காமிச்சிடலாம். ஏன்னா நம்ம மனுஷனுடைய பெருமை என்னன்னா, அவனுடைய சாதிப்பில் இருக்குது, அவன் சவதரித்தவைகள் இருக்குது, அவன் சுகந்தரித்ததில் இருக்குது, எல்லாமே எனக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உன்னுடைய லைஃப்பை நீ கவனிச்சு பாருன்னு ஒரே ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மனுஷன் என்ன ஆயிடுவான், அமைதி ஆயிடுவான். 3வதாக அவனை படுங்குழியிலிருந்து என்ன பண்ணுறாரு, தேவன் காப்பாற்றுகிறார். 4வதாக பட்டயத்துக்கும் அவனை என்ன பண்ணுறாரு, தூரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ தேவன் இப்படிப்பட்ட அசைவுகளை ஏற்படுத்துவதுக்கு தான் இந்த சொப்பனங்களை தேவன் பயன்படுத்துகிறார். சொப்பனம் என்பது சும்மா நம்ம கூட டைம் பாஸுக்காக இல்லை, இது பரலோகத்தின் செய்தி நம்மளுடைய உறக்க நிலைகளிலே உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா when our physical senses are suspended, the spiritual activities are happening. ஒரு தெய்வீக துவக்கங்கள் நமக்குள்ளாக உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சில தலைப்புகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். வித்தியாசமான சொப்பனங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெவ்வேறான சொப்பனங்களை குறித்து நான் வரிசைப்படுத்த போகிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். முதலாவது, உங்களை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்புகிற சொப்பனம், வேக்கிங் ட்ரீம்ஸ் என்று சொல்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுகிறது, எழுப்புகிற சொப்பனம். ஏன்னா சில சொப்பனங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அது இன்பமயமாக அப்படியே உல்லாச பரவலாக போயிட்டு இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை என்ன பண்ணும், உங்களை எழுப்பி உங்களை ஆவியிலே ஒரு நிலைக்குலைய வைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு பார்த்த பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாவீங்க. என்னென்னா அதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் எந்திரிச்ச உடனே அப்பா அது நடக்கலை, வெறும் கனவு தான் இருக்க மாதிரி. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான வகையறா. ஓகே, சொப்பனங்களின் வகையறா. சில வேளை தமிழ் வேர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, ஆனாலும் கிடைக்குது. சொப்பனங்களின் வகையறா, நம்மளை எழுப்புகிற சொப்பனங்கள், வேக்கிங் அப் ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிறோம். இப்போ இது எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதனுடைய அச்சு நம்முடைய கனவு மண்டலத்திலே நிறைந்திருக்கும். இதனுடைய அச்சு என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய கனவு மண்டலத்திலே நிறைந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் அது எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலவற்றை நம்ம அனுபவிக்காமல் அதை என்ன பண்ண முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு மண்டலத்தில் அது அச்சுக்களாய் வைக்கப்பட்டிருக்கிறோம். அது உங்களை விட்டு பிரிந்தே போகாது, அது உங்களுடைய நினைவுகளிலிருந்து பிரிந்தே போகாது. நீங்கள் முழிச்சிட்டீங்க, அந்த ட்ரீம், அந்த சொப்பனம் முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய அழுத்தங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், உங்களோடு கூட ரொம்ப அதிகமாய் தங்கி இருக்கும். இந்த சொப்பனங்களில் நான் போன வாட்டி ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை சொன்னேன். அது என்ன, குறியீட்டின் சொப்பனங்கள். கரெக்டா? நம்மளை தட் இஸ் கால்டு த சிம்பாலிக். கரெக்டா? த சிம்பாலிக் ட்ரீம் என்று சொன்னேன். குறியீட்டின் சொப்பனங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ட்ரீம்ஸ், யதார்த்தமான சொப்பனங்கள். 3வது செய்தி நிறைந்த சொப்பனங்கள். ஓகே, செய்தி நிறைந்த சொப்பனங்கள். இப்போ இந்த 3ல் ஏதாவது ஒன்று நிச்சயமாய் நீங்கள் இந்த உறக்க நிலையிலிருந்து எந்திரிச்ச உடனே அது உள்ளே பதிவிடப்பட்டிருக்கும். அது உள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கும், பதிவிடப்பட்டிருக்கும்.
நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இங்கு பார்வோனுக்கு வந்த இந்த சொப்பனத்தை குறித்து வேதாகமும் பதிவு செய்கிறது. இது ஆக்சுவலாக இவர் தேவனோடு கூட ரொம்ப நெருக்கமான உறவில் இருந்தவரெல்லாம் கிடையாது. இவர் ஒரு புறஜாதியான ராஜா. ஆனாலும் தேவன் இவருக்கு சொப்பனத்தில் சில காரியங்களை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தேசத்தை குறித்த சில முடிவுகள் எடுப்பதற்கு இந்த சொப்பனங்கள் பார்வோனுக்கு அவசியமாக இருக்கிறது. இதற்கு பின்பாக ஒரு ரகசிய திட்டமும் இருக்குது. என்னன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பாதுகாக்கப்பட்டு இவர்கள் ஒரு தேசமாக மாறி பின்பு இவர்கள் தேவன் இவங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திர தேசத்தை போய் என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு பைபிள் படிக்கும் பொழுது இந்த பிளானுக்காக தான் இந்த சொப்பனம் வந்துச்சான்னு இருக்கலாம். இருந்தாலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக வழி நடத்துதல் பார்வோனுக்கு உண்டாயிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 7 வருவோம். அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அதை சொப்பனம் என்று அறித்தான். இதான் வேக்கிங் ட்ரீம்ஸ். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதை அவன் சொப்பனத்தில் பார்க்குறான். அது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் எந்திரிச்ச பிறகு சொல்கிறான், இது சொப்பனம் என்று அவன் பார்த்தான். அப்படின்னா இது ஏதோ ரியலிஸ்டிக்காக இருக்கலாம், ஆனால் அது உங்களை என்ன பண்ணும், எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த சொப்பனத்தில் இது ஒரு வகையறா. ஓகே, இது ஒரு வகை. ஏன்னா இது அவனுடைய காலை நேரத்திலே அவனுடைய சிந்தனையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறது. வாசிக்கலாம். 8 வசனத்தை வாசிக்கலாம். காலையிலே பார்வோனுடைய மனம் எப்படி இருந்துச்சு, கலக்கம் கொண்டு இருந்துச்சு. காலையிலே அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, கலக்கம் கொண்டு இருந்துச்சு. அப்போ த வேக்கிங் அப் ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிறோம், நம்மளை எழுப்பக்கூடிய சில சொப்பனங்கள். ஆனால் இதனுடைய தாக்கம் மட்டும் நம்முடைய ஆவியில் என்ன பண்ணும், இருந்து கொண்டே இருக்கும். சில வேளையில் பாருங்கள், நீங்கள் நைட்டில் பார்த்த சொப்பனம் காலையில் அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆழமாக இருக்கும். அப்போ என்ன தேவன் சொல்ல வர்றாருன்னா, இதனுடைய செய்திகளை போய் கண்டுபிடிக்க தேவன் சொல்லுகிறார். God is prompting us to follow the dream and to get the interpretation. பாருங்க, இந்த சொப்பனத்தினுடைய ஒரு வீரியம் என்று எப்படி சொல்லலாம்னா, இது தேவன் நம்மோடு கூட ஒரு ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லலாம். இப்போ சொப்பனம் வந்துருச்சு, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கிட்டையோ இல்லாட்டி சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண கிருபை உள்ளவர்கள்ட்டையோ நீங்கள் என்ன பண்ணலாம், போய் பேசலாம். ஐயா, எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்தது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு வெளிச்சம் இருக்கு. பாருங்கள், இதுதான் ஒரு உண்மையான தேடுதல். ஒன்று நீங்கள் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம், இல்லாட்டி அப்படி ஏற்கனவே அந்த பாதைகளில் அதிகமாய் பயணம் பண்ணுறவங்ககிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகும்பொழுது பாருங்கள், நான் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஏன்னா அந்த ஊருக்கு யாராவது முன்னாடி போயிருந்தாங்கன்னா எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, இந்த ரூட்டில் போகலாமா வேணாமான்னு என்ன பண்ணுறோம், நம்ம அட்வைஸ் கேட்டுக்கிறோம். அதுதான் நல்ல ஆரோக்கியமானது. ஆனால் மனிதன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நானே போய் பார்த்துக்கிறேன்ட்டு போவான். போயிட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து அப்புறம் சொல்லுவான், இதை கேட்டுட்டு போயிருந்துருக்கலாம் போலேன்னு. அது மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னன்னா, எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய கிருபைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு சிலருக்கு நல்ல கிருபைகள் என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நமக்கு அந்த ட்ரீம் அந்த இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம ட்ரீம் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம போய் இன்னொருத்தட்டு என்ன பண்ணலாம். இப்போ பார்வோனுக்கு சொப்பனம் தான் வந்துச்சு ஒழிய அதனுடைய விளக்கம் அவனுக்கு என்ன பண்ணலை, கிடைக்கவில்லை. அது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் கூட சில நம்ம முழிக்க வைக்கிற இந்த ட்ரீமில் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடக்க முடியும். ஓகே, அடுத்தது முடிவெடுக்கக்கூடிய சில சொப்பனங்கள், டிசிஷன் ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிறோம். த ட்ரீம்ஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ டு டிசைட். நீங்கள் ஒரு பெரிய முடிவெடுக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு சொப்பனம் உங்களுக்கு உண்டு பண்ணப்படலாம். சொப்பனம் பரிசுத்த ஆவியானுடைய மொழிகளில், இந்த பரிசுத்த ஆவியானுடைய மொழிகளில் இந்த சொப்பனம் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. இட் பிரிங்ஸ் அஸ் இன் டு த டிசிஷன்ஸ். பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனம். நான் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இது ரொம்ப முக்கியமான இடம். நீ விரும்புகிறதை நீ கேள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய சொப்பனங்கள் உண்டு. நீங்கள் சில ட்ரீம்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அங்கே நீங்கள் அந்த ட்ரீமில் நீங்களும் ஆக்டிவ்லி இன்வால்வ்டாக இருப்பீங்க. இப்படி சிலது நமக்கு நடக்க போகிறதையோ இல்லை நடந்து கொண்டிருக்கிறதையோ காண்பிக்கலாம். சில இடத்துல நீங்களும் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பீங்க.
அந்த சொப்பனத்தில் உங்களுடைய செய்கைகளும் கலந்துருக்கும். சில வேளை நல்ல வாகனத்தை ஓட்டுற மாதிரி சொப்பனம் வரலாம், இல்லாட்டி நல்லா சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் வரலாம், இல்லை நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி சொப்பனம் வரலாம். இப்படி ஏதோ ஒன்றில் நம்ம அந்த சொப்பனத்தில் நம்மளும் கலந்துருப்போம். அதே மாதிரி அந்த சொப்பனத்திலே தேவன் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம். அது என்ன கேள்வி என்று சொன்னால், இது உனக்கு என்ன முடிவு வேணுன்ற ஒரு கேள்வியை கூட என்ன பண்ணலாம், தேவன் அதிலே நம்மளை கேட்கலாம். ஸோ கர்த்தர் பல விதங்களிலே நம்ம கூட என்ன பண்ணுகிறார், அவர் இடைப்படுகிறார். அதில் ஒரு விதம் என்னன்னா, நம்மளை முடிவெடுக்கக்கூடிய சில சொப்பனங்கள் ஊடாகவும் தேவன் என்ன பண்ணுறார், நம்மளை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். த்ரூ ட்ரீம் சிச்சுவேஷன் he asks you a question and gives you an option. சில கேள்விகளை கேட்டு சில முடிவுகளுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். சில ஆப்ஷன்ஸையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மூன்றாவது வகையான சொப்பனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே எனக்கு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் எது வந்தாலும் அதை நம்ம சரியாய் நிதானித்து கொள்ள இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு உதவி செய்யும். பாருங்கள், சில வேளைகளில் நம்ம பாடத்தை படிக்கும் பொழுது இதில் இருக்குது எல்லாமே எனக்கு வேணும்னு நினைப்போம். அப்படிலாம் தேவையில்லை. இதில் ஒன்றும் உருப்படியாக வேலை செய்தாவே ரொம்ப சந்தோஷம். எப்படி இதில் ஏதாவது ஒன்று நல்லா வேலை செய்தாவே ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாடத்திட்டங்கள் என்பது எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவது, வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் வேலை. அப்போ இந்த மூன்றாவது சொப்பன வகையரா என்று சொன்னால், நம்மளை எச்சரிக்கக்கூடிய சொப்பனங்கள், நம்மளை எச்சரிக்கக்கூடிய சொப்பனங்கள். இட்ஸ் எ வார்னிங் ட்ரீம். நீங்கள் இதை நிச்சயமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசேப்புக்கு இந்த ஒரு வார்னிங்கை என்ன பண்ணுறாரு, தேவன் கொடுக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிகள். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, முன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஒரு வார்னிங். ஏன்னா இவன் தள்ளி விடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரு கனவு போயிட்டு இருக்குது. ஆனால் அதே போல் பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலையும் இதனுடைய தொடர்ச்சியான சம்பவங்கள் உண்டாக்கப்படுகிறது. இப்போ என்னென்னா, சாஸ்திரிகள்லாம் வராங்க, இயேசுவை பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் என்ன பண்ணப்பட்டாங்க, எச்சரிக்கப்பட்டார். there are some warning dreams. நான் சொல்கிறேன் பாருங்க, தேவன் நம்மோடு கூட பல விதங்களில் பேசுகிறார். சில எச்சரிப்புகளை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இப்போ பொருள்லாம் வாங்கணுன்னா ரொம்ப ஜெபம் பண்ணுறது இல்லை, யார் லோன் கொடுக்குறானோ இப்போ வாங்கிடுறது. இப்படி ஏன்னா அதான் இன்றைக்கி இருக்கிற சமுதாயம். இந்த ஓட்டத்தில் நான் ரொம்ப வேகமாக ஓடி இருக்கிறேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன் பாருங்கள். நான் அனுபவிக்காத சிலவற்றை நான் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. நம்ம என்னென்னா, இதில் தேவன் என்ன உணர்த்தினார், இதில் தேவன் என்ன சொல்ல வந்தார், இந்த எச்சரிப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக என்ன பண்ணுறதில்ல, கவனித்து பார்ப்பது கிடையாது. ஆனால் ஆவியானவர் நம்மளுக்கு இந்த வார்னிங் ட்ரீம்ஸ் வச்சுருக்கார். இந்த எச்சரிப்பின் சொப்பனங்களை என்ன பண்ணியிருக்காரு, தேவன் வச்சிருக்கிறார். இதை என்னைக்கு நீங்கள் மீறுறீங்களோ அன்றைக்கு அந்த படுகொலியின் அனுபவம் உண்டாகிறது. இந்த பிட்ஃபால்ஸ் ஹேப்பன். படுகொலியில் விழுகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக்கப்படுகிறது. சில ஆள் கூட போயிட்டு நீங்கள் நம்ம ஊழிய நிலைகளிலிருந்து பேசுகிறதுனால நான் சொல்கிறேன் பாருங்கள், சில வேளை நீங்கள் யார் கூடயாவது சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஆனால் சொப்பனம் உங்களை ரொம்ப எச்சரிக்கும். இது சரியான பாதை கிடையாது தம்பி, இது நீ போக வேண்டிய டைரக்ஷன் கிடையாது, இது நீ எடுக்க வேண்டிய முடிவு கிடையாதுன்னு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு சொப்பனங்கள் எச்சரிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து அதை குறித்து ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா ஒரு படுகொலியின் அனுபவங்கள் என்ன பண்ணப்படுகிறது, இழப்புகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்த வகையரா ஒன்று த வேக்கிங், நம்மளை எழுப்புகிற சொப்பனங்கள், நம்மளை தீர்மானம் எடுக்க வைக்கிற சொப்பனங்கள், எச்சரிப்பின் சொப்பனங்கள். அடுத்தது நம்மளுக்கு திசை காட்டுகிற சொப்பனங்கள், தட் மீன்ஸ் த டைரக்ஷனல் ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிறோம். நம்மளுக்கு சில இடங்களில் பாருங்கள், நம்மளுக்கு துல்லியமான வழி நடத்துதல் தேவைப்படுகிறது. சில துல்லியமான வழி நடத்துதல் தேவைப்படுகிறது. அந்த துல்லியமான வழி நடத்துதலுக்கு நம்மளுக்கு தேவன்
வழி நடத்தக்கூடிய சொப்பனங்களை ஏற்படுத்துகிறார். நம்மளை வழி நடத்தக்கூடிய சொப்பனங்களை ஏற்படுத்துகிறார். என்னோடு கூட ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம். இவனுக்கு ஒரு பெரிய டைரக்ஷன் இருக்குது. இங்க ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இங்கிலீஷில் இஸ்ரேல் இந்த விஷன் ஆஃப் த நைட். ஓகே, இந்த விஷன் ஆஃப் த நைட் அப்படி என்றால் இரவின் சொப்பன, இரவின் தரிசனத்திலே. சரியான டிரான்ஸ்லேஷன்னா அப்படி தான் வரணும் பாருங்க. இந்த விஷன் ஆஃப் த நைட். ஸோ இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனம் உண்டாகிறது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், சொப்பனம் என்று சொல்லுகிறோம். அந்த சொப்பனத்தில் தேவன் இவரை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ எகிப்துக்கு என்ன பண்ணு, புறப்பட்டு போவதை குறித்து என்ன பண்ணாத, நீ பயப்படாத. ஏன்னா இங்கே தரிசனம் மட்டும் போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் த விஷன்ஸ் ஆஃப் த நைட், இரவின் தரிசனத்திலே தேவன் அவனுக்கு என்ன பண்ணுகிறார், காட்சி அளித்துக்கு எகிப்துக்கு போக நீ என்ன பண்ணிடாத, பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒரு வழி நடத்துதல். இந்த சொப்பனங்கள் பாருங்க, பல திசைகளிலிருந்து தேவனுக்கு நமக்கு அனுகூலமான காரியங்களை ஏற்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம நிறைய வேலைகளில் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு எதையாவது காண்பிப்பாரான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் பதர் அப்படின்னா, நிச்சயமாக இந்த சொப்பனத்தின் மொழிகளிலே தேவன் உங்களோடு இடைப்படும்படியாய் நீங்கள் ஆர்வமாய் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படின்னா, யார் ஒருத்தர் ரொம்ப எதிர்பார்ப்போடு எதை செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். நான் சில வேலைகளில் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பாரு, இப்படி நான் ரொம்ப அதிகமான நாட்கள் பயணம் செய்ததுண்டு. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு ரொம்ப திட்டவட்டமாக சிலவற்றை பேசும் பொழுது என்னென்னா, ஒரு சிலதை நீ எதிர்பார்த்தா தான் நான் செய்வேன். எப்படி, ஒரு சிலதை நீ எதிர்பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் பாருங்கள், என்னுடைய பைக்கை நான் மாற்றாமல் வச்சுருந்தேன். என்னுடைய மோட்டார் சைக்கிளை நான் ரொம்ப நாள் மாற்றாமல் வச்சுருந்தேன். அது ரொம்ப பழசு, ஆனால் அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். ஒரு முறை என் நண்பர்களோடு நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாருங்கள், அப்போ நான் சொன்னேன், இந்த பைக்கு நம்மளுக்கு போதும்பா, இது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்மளுக்கு ஒன்றும் சவால் இல்லைன்னு. அப்போ என்னோடய நண்பர் திடீர்னு சொன்னார், நீ கேட்காத எதையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டார், நீ சின்சியராக என்ன பண்ணு, யூ 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 ஹாவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட். நீ கேட்காததுனால் உனக்கு என்ன பண்ணலை, பெற்றுக்கொள்ளவில்லை. கரெக்டாக அது அந்த வசனம் யாக்கோபு தானே பத, யாக்கோபு 4:2. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏன்னா இங்கிலீஷில் யூ ஹாவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட்னு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வருது. நீங்கள் விரும்பாததுனால, நீங்கள் கேட்காதனால அது உங்களுக்கு என்ன பண்ணலை, சித்திக்கவில்லை. நீங்கள் சொப்பனத்தை நிச்சயமாக எதிர்பாருங்க. எதையோ கேட்குறோம், கரெக்டாக கர்த்தாவே அந்த கேபிள் வாங்கி கொடுங்க, இந்த ஃபோன் வாங்கி கொடுங்க, நல்லபடியாக இதை கேட்போம். ஏன்னா இது இருந்துச்சுன்னா பல படுகொலியிலேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். பல இடங்களுக்கு நம்மளுக்கு வழி கிடைக்கும். கரெக்டாக நம்ம தொழில் தொடங்கணுமா வேணாமா, இந்த இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நிறைய ஊழியங்களுக்கு இன்றைக்கி வழி நடத்துதல் அவசியமாக இருக்குது. நிறைய ஊழியங்களுக்கு வழி நடத்துதல் என்னவாக இருக்கிறது, அவசியமாக இருக்குது. இப்போ இதை செய்யலாமா, இந்த கிராமத்தில் போய் ஆரம்பிக்கலாமா, இந்த இடத்துல போய் ஜெபம் நடத்த ஆரம்பிக்கலாமா, இது இந்த இந்த இரவு ஜெபம் இப்போ இப்படி செய்யலாமா என்ற சில டைரக்ஷன்லாம் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களில் அலசடிப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கரெக்டா? இப்போ மத்தேயு 1:20 கூட பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது, நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, எகிப்துக்கு போயிடு. டைரக்ஷன். ஸோ ட்ரீம்ஸ் ஆர் கிவன் இன் த வெரி இம்பார்ட்டண்ட் கேப்சியூல் கால் டைரக்ஷன். மத்தேயு 2:14 எகிப்துக்கு போக சொல்லியிருப்போம். நீ எழுந்து பிள்ளையும் தாயும் கூப்பிட்டு கொண்டு என்ன பண்ணு, எகிப்துக்கு போ. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் சொப்பனத்தில் தான் என்ன பண்ணப்படுகிறது, எகிப்துக்கு போன்னு சொல்லப்படுகிறார். 20ஆம் வசனம் வரும்பொழுது அங்கேயும் என்ன பண்ணுறார் கர்த்தர், வில்லை எடுத்துக்கொண்டு திருப்பி என்ன பண்ணிவிடு, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிடு. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய டைரக்ஷன் பாருங்கள்.
நம்ம இன்றைக்கி இந்த வழி நடத்துதலுக்காக தான் நம்ம பல முயற்சிகள் செய்கிறோம். நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறது எதுக்கு? வழி நடத்துதலுக்காக. நிறைய பேர் என்னென்னா ஜெபம் பண்ணணுன்னே ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. கர்த்தாவே நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், இதுக்கு ஒரு ஜெபம் தனியாக போட்டு அவங்களுடைய உற்சாகத்தெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் வழி நடத்துதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்களை நாம் சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பாருங்கள், கனி தருகிற வாழ்க்கை தான் இந்த பூமியிலே ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. நான் பயங்கர பெரிய மரமாயிட்டேன், சரி என்ன பண்ண போகிறேன்? ஒன்று ஏதாவது ஒரு நல்ல இலையை கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நல்ல கனியை கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நல்ல பூவை கொடுத்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை, ஆனால் நான் பெருசாக ஆகிடுவேன்னா அது வந்து கரெக்டில் மரம் வெட்டி எரிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் பாருங்கள். இப்போ கனி தருகிற வாழ்க்கைக்கு நேராக போவது தான் ரொம்ப முக்கியம். நான் என் கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் பாருங்கள். டைரக்ஷன்ஸை நம்ம ரொம்ப விரும்பணும். கர்த்தாவே நம்ம அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் திசைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிங்கன்னா நிறைய யூட்டர்ன் போடுறதுக்கு ரெடி ஆகிடணும். ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் இது வேணாம் அது வேணாம். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, மாம்சமும் நம்முடைய உணர்வுகளும் நம்ம கூட இருக்கிறவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி நம்ம விடுறது? நம்ம அதெல்லாம் விடக்கூடாது. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா திசைகளை காண்பிக்கிறவர், திசைகளை என்ன பண்ணுகிறவர்? காண்பிக்கிறவர். ஸோ when we are especially in the ministry, நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு பிலீவர் லெவலில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு சிறந்த வழிநடத்தல் தேவை. ஏன்னா பல தொழில்களில் இருப்பீங்க, எல்லாத்தையும் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருப்பீங்க, ஒரு கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்த நிலைமையில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் வழி நடத்தப்படும் பொழுது தான் உங்களுடைய முழு சந்ததியுமே என்ன பண்ணப்படும்? வழி நடத்தப்படுகிறது. அதே போல் ஊழியத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் நல்லா வழி நடத்தப்பட்டீங்கன்னா தான் உங்கள் சபையிலையும் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த வழி நடத்துதல் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம எப்படி வழி நடத்தப்படுகிறோம் என்பது இது நம்மளை மட்டும் சார்ந்ததில்லை, இது ஆயிரக்கணக்கான மக்களை சார்ந்ததாக இருக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு உபவாச கூட்டத்தை வைக்கணும். உபவாச கூட்டம் சில வேலைகளில் நம்மளே நிர்ணயித்து வச்சிடலாம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் சில உபவாசங்கள் தேவனால் வழிநடத்தப்படும் பொழுது அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் அதற்கு பின்பாக இருக்கிறது. ஸோ டைரக்ஷன்ஸ், சில டைரக்ஷன்ஸ் இருக்குது. சில ஃபாஸ்டிங்க்கு டைரக்ஷன்ஸ் இருக்குது, சில கூட்டங்களுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்குது. சில கூட்டங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் நிறைய பெரிய பெரிய குருசைட்லாம் நடத்துகிறவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி சில சொப்பனங்கள் ஊடாக தேவன் பெருசாக அவங்களுக்கு காண்பிச்சு வழி நடத்தலைன்னா அவங்க அடுத்த கட்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. இப்போ நம்முடைய ஊழியத்திலையும் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தரிசனம் என்னென்னா, மிஷினரிகளை கூப்பிட்டு வந்து அவர்களை பயிற்சி கொடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி எனக்கு ஒரு வழி நடத்துதல் உண்டாயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வழி நடத்தக்கூடிய சொப்பனம் தான். ஒரு ட்ரீமில் கர்த்தர் என்னோடு கூட அதை ஆழமாய் பேசினார். அவங்கெல்லாம் ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில், ஆர்மியில். அவங்க வந்து ஒரு படையில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கையில் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் அந்த சொப்பனத்தில் கர்த்தரோடு கூட நான் கேட்குறேன், இது என்ன, ஏன் இப்படி காண்பிக்க? அப்போ தான் சொன்னார், இப்படி தான் இந்த பணித்தளத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க போர் முனையில் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் யுத்தத்தின் இருள் ராஜ்யத்தோடு யுத்தத்தில் போர் முனையில் இருக்கிறாங்க, ஆனால் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. நீ அவங்கள கூப்பிட்டு வந்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அவங்கள ஆயத்தப்படுத்தணும். பாருங்கள், அன்னைக்கு ஒரு சொப்பனம் என்னை வழி நடத்தினது. அதுலேருந்து தான் நம்ம இந்த மிஷினரி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன பண்ணோம்? நம்ம என்ட்ரு ஆனோம். சரி, அடுத்த ஒரு சொப்பனம் இருக்குது. ஒரே சொப்பனம் மறுபடியும் வரக்கூடியது. ஒரே சொப்பனம் என்ன பண்ணுவது? மறுபடியும் வரக்கூடியது. இதுக்கு உதாரணம் நம்மளுக்கு அதே அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் முதல் முறை ஒருவரை சொப்பனம் வருகிறது. அதே சொப்பனம் யாருக்கு? பார்வோனுக்கு 2ஆம் முறையும் வருகிறது. அது 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்கிறது. 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருக்குது. இது எதற்காய் தேவன் செய்கிறார்? மறுபடியும் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னா அது வந்து டூ இம்பார்ட்டன்ட், அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கர்த்தர் நிலைப்படுத்த விரும்புகிறார். God wants to make it so convinced that it is more important. It's not a normal thing. அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீ என்ன பண்ணணும்? அதிகமாய் கவனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட ஒரு ட்ரீமை கர்த்தர் நமக்கு கட்டளையிடலாம். அப்படிப்பட்ட ட்ரீம்லாம் உங்களுக்கு 2 முறை 3 முறைலாம் வருதுன்னா இதுக்கு நிச்சயமாக உட்காந்து இதுக்கு தேவனுடைய வழி நடத்துதலை என்ன பண்ணணும்? நம்ம
பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஒன்று, ஓகே, இன்குபேஷன் ட்ரீம். இது வந்து இங்கிலீஷில் டக்குன்னு நம்ம ஈஸியாக நம்மளால் சொல்ல முடிகிறது. இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் இன்குபேஷன் டீம். இந்த ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா பருவ வளர்ச்சி சொப்பனம் என்று சொல்லலாம். பருவ வளர்ச்சி சொப்பனம் என்று சொல்லலாம். இது ஒரே டைமில் ஒரே வேலைகளில் இது நிறைவேறுவது கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே கற்பம் தரிக்கப்பட்டு அது ஒரு 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 நிலைக்கு வரும் பொழுது அது பூரணப்படக்கூடியதாய் மாறுகிறது. கற்பம் தரிக்கப்பட்டு ஒரு நிலைக்கு வரும் பொழுது அது பூரண அடைவதாய் மாறுகிறது. இதுக்கு தான் பருவ வளர்ச்சி சொப்பனம் என்று சொல்லுகிறோம். இது யாருக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்தது. யாருக்கு வந்துச்சு? யோசேப்புக்கு வந்து அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனம் தான் அவனை என்ன பண்ணுதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களுக்கு நேராக வழி நடத்துகிறது. அநேக அரிக்கட்டுகள்லாம் அவனுக்கு முன்னாடி வணங்குறத பார்க்குறான். கரெக்டாக இந்த சொப்பனம் வந்து அவனை என்ன பண்ணுதுன்னா இது உடனே நிறைவேறலை, ஆனால் இது அவனை அநேகவற்றிலே என்ன பண்ணுகிறது, அவனை உந்தி தள்ளி அவனை பெரிய தீர்மானங்களுக்குள்ளாய் வழி நடத்துகிறதா இருக்கிறது. என்னோடு கூட சங்கீதம் 105 17 19 வாசிக்கலாம். சாம்ஸ் 105 verse 17 to 19. சங்கீதம் 105 17 19 வரைக்கும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் என்ன பண்ணிருந்தது, அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம புடமிட்டதுன்னா அவனை வந்து உடைச்சிச்சு அப்படி இல்லை. இட் ட்ரைட் அப்படின்னு சொன்னால் இது இவனை அதற்கென்று பக்குவப்படுத்தினது. இதுதான் இன்குபேஷன் ட்ரீம் என்று சொல்லுகிறோம். இது வந்து ரொம்ப வலிமையான ட்ரீம். உங்களுடைய பெரிய பெரிய அசைவுகளுக்கு கர்த்தர் இப்படி ஒரு ட்ரீமை உள்ளே வச்சுருவார். நீங்கள் எல்லா தீர்மானங்களுக்கும் இந்த ட்ரீம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறிடும். இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய சுவிசேஷ தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துருப்பார். ஒரு அழிவு மக்களுக்குள்ளாக ஏற்படுகிறது, அவங்கள போய் நீங்கள் காப்பாற்றுற மாதிரி ஒரு சொப்பனத்தை வச்சுருப்பார். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னென்னா இப்படிப்பட்ட அந்த சொப்பனங்களை நிறைவேற்றுவதற்காகவே நீங்கள் நிறைய முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. எங்கே போனாலும் சுவிசேஷம் சொல்லுவீங்க, சுவிசேஷ கூட்டங்களை ஆயத்தப்படுத்துவீர்கள், லட்சக்கணக்கில் அதுக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், இதை காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் நான் இதை என்ன பண்ணேன், தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன். இது ஏதோ ஒரு வழி நடத்தல் சொப்பனம் அல்ல, இது வந்து பருவ வளர்ச்சியின் சொப்பனம். இது உள்ளே இருந்து அது அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும். அது உங்களை என்ன பண்ணும், அதான் சொல்கிறார் பாருங்க, இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை என்ன பண்ணிச்சு, அவனை புடமிட்டது. அப்படி என்றால் அதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினது. இது ட்ரைடும், அதை அவனை என்ன பண்ணிடுச்சு, அதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினது. இப்போ சில சொப்பனங்களெல்லாம் தேவன் உள்ளே வச்சுட்டார்னா நீங்கள் பரலோகம் போகிற வரைக்கும் அந்த சொப்பனம் உங்கள் கூட தான் என்ன பண்ணும், ட்ராவல் ஆகும். பாஸ்டர் அப்படிலாம் கொடுப்பாரா பாஸ்டர்? அப்படிலாம் கொடுக்க முடியும் என்பதை தான் நான் ஊர்ஜிதமாக இந்த வேலையிலே பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பதுக்கு தான் இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களையே நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பைபிளில் இருக்கிற ஒரு வகையறை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து காலத்தையும் நேரத்தையும் நம்ம செலவு செய்கிறோம் என்று அல்ல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த நிலைகளுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். கடைசியாக இந்த வகையறால ஒரு ட்ரீமை ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் கால் ப்ராஃபட்டிக் ட்ரீம். இது வந்து தீர்க்க தரிசன சொப்பனம். ஓகே, என்ன பாஸ்டர் தீர்க்க தரிசனமே ஒரு சொப்பனமே ஒரு தீர்க்க தரிசனம். சரி, இருந்தாலும் இந்த வேளையில் இதை விவரிப்பதற்கு ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா அப்போக்லிட்டிக் ட்ரீம்ஸ் என்று சொல்லுகிறோம். இதுக்கு வந்து தீர்க்க தரிசன சொப்பனம் இல்லாவிட்டால் அப்போக்லிட்டிக் ட்ரீம்ஸ். அப்படி என்றால் இந்த சொப்பனத்தை நீங்கள் பார்த்த பிறகு அது நிறைவேறும் பொழுது தான் இது உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். இது என்னது, உங்களுக்கு நிறைவேறும் பொழுது தான் இது உங்களுக்கு என்ன பண்ணும், புரியவே ஆரம்பிக்கும். ஓ, அன்றைக்கே கர்த்தர் இதை சொன்னார்ல, அன்றைக்கே நம்மளுக்கு இதை கர்த்தர் காமிச்சார்ல, நம்மளுக்கு தான் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி புரியுது, நம்மளுக்கு தான் இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுக்குள்ளாய் நம்ம என்ன பண்ணுவோம், கடந்து வருவோம். இட்ஸ் கால்ட் அப்போக்லிட்டிக் ட்ரீம்ஸ், தீர்க்க தரிசன சொப்பனங்கள். ஸோ சொப்பனங்களில் இத்தனை வகைகளை நாம் படிச்சிருக்கிறோம். கடைசியாக ஒரு வகை இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு பேரே வந்து இன்கம்ப்ளீட் ட்ரீம்ஸ், முடிவு பெறாத சொப்பனங்கள். சில சொப்பனங்கள் அந்தரத்திலே விடப்பட்டிருக்கும்.
ஏன் பாஸ்டர் இது ஒரு ட்ரீமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சில ட்ரீமு திடீர்னு சஸ்பெண்ட் ஆகிடுது, திடீர்னு அது நிறைவே பெற மாட்டுது. அது ஏதோ ஒரு பட தொடர்ச்சி மாரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி போகலாம். பாஸ்டர் இப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்காக நீங்கள் அது நிறைவு பெற வேண்டும் என்று ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு ட்ரீம் பாதியில் நின்றுச்சுன்னா, கர்த்தாவே இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்கிறோம் பாருங்களேன், இந்த கனவு மண்டலமே என்னன்னா, அநேக நம்முடைய ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய மண்டலம். இந்த சொப்பன மண்டலமே எப்படி, அநேக ஒத்துழைப்புகளை. இப்போ பாருங்கள், அந்த ட்ரீமை பார்த்தேன், பாய் தான் பார்த்தேன், பரவாயில்ல, பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கவனுக்கு அந்த ட்ரீம் கம்ப்ளீட்டே ஆகாது. கர்த்தாவே, ஆனால் நான் பாதி வரைக்கும் பார்த்தேன், எனக்கு அதுக்கு மேலே தெரியல, இதில் ஏதாவது ஒரு பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா, இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான நிலை இருக்குது, இதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் அதை நிறைவுபடுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இத்தனை வகையறக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். முதலாவது, உங்களை உறக்கத்திலிருந்து எழுப்புகிற சொப்பனங்கள். இரண்டாவது, தீர்மானத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய, தீர்மானத்தை எடுக்க வைக்கும்படியான சொப்பனங்கள். மூன்றாவது, எச்சரிப்பின் சொப்பனங்கள். நான்காவது, திசைகளை காண்பிக்கிற சொப்பனங்கள். ஐந்தாவது, தொடர்ச்சியாக மறுபடியும் வரக்கூடிய சொப்பனங்கள். ஆறாவது சொப்பனம் அது என்னன்னா, இன்குபேஷன் ட்ரீம்ஸ். ஓகே, பருவ வளர்ச்சியின் சொப்பனங்கள். ஏழாவது தீர்க்க தரிசன சொப்பனங்கள், அப்படின்னால் நிறைவிலே வெளிப்படக்கூடிய சொப்பனங்கள். இப்போ இந்த சொப்பனங்களில் கடைசியாக ஒரு ஆக்சிலரி என்னவென்று சொன்னால் இன்கம்ப்ளீட் ட்ரீம்ஸு. அது நீங்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, சில வேளையில் அதனுடைய தொடர்ச்சிக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் அப்படிப்பட்ட சில ட்ரீமுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கேன். அது ஒன்றும் கம்ப்ளீட் ஆக மாட்டுது. மேபி ஏற்ற டைமில் கம்ப்ளீட் ஆகலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாதியில் நிற்குது, அதுக்கு என்ன ஜெபம் பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் இவைகளை எல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்துகிறோம். ஏன்னா இந்த ட்ரீம்னா இத்தனை வகை இருக்குது, இந்த ட்ரீமுடைய நோக்கம் என்ன என்று படித்திருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் சின்சியராக உங்களுடைய ஜெபத்தை இதை கொண்டு வர வேண்டும். பாருங்கள், இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு நிறைய பேர் ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கலாம். இதை எப்படி செயல்படுத்துறது. சமீபத்தில் ஒரு மருத்துவ குறிப்பை படித்து கொண்டிருந்தேன். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் நிறைய மருத்துவ குறிப்புகளை படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால் இப்போ அதை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். சில வேளையில் கட்டிடங்களை குறித்து படிச்சுன்னு இருப்பேன். இதுமாரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளில் படிச்சுட்டு இருப்பேன். சமீபத்தில் இந்த மருத்துவ குறிப்புகளை குறித்து படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்புக்கு ஒருத்தருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு. ஒரு சரீரத்தில் உங்களுடைய நரம்புகள் விரிவடையும்படியாக, இந்த வாஸ்குலார் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த நரம்புகள்லாம் சுருங்கி போய் வரக்கூடிய பிரச்சனையை தடுப்பதற்கான ஒரு உயரிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. அது என்னன்னா நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இப்படிலாம் நான் அதை பார்த்துருந்தேன் பாருங்க. அவர் சொன்னார், மூக்கு வழியாக மூச்சு விட்டாவே நைட்ரிக் ஆக்சைடு கிடச்சிருன்னாரு. எப்படி மூக்கு வழியாகவே மூச்சு விட்டால் நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும் தெரியல. அது அவங்களுடைய கண்டுபிடிப்புகளில் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஏதோ மூக்கு பக்கத்தில் ஒரு சதையும் ஏதோ ஜவ்வு இருக்குதான். அது நீங்கள் மூக்கை நல்ல சுவாசத்தை உள்ளே இழுத்து, நல்ல சுவாசத்தை நீங்கள் மூக்கு வழியாக இழுத்து விடும் பொழுது அங்கே நைட்ரிக் ஆக்சைடு உருவாகுது. அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நரம்புகளை என்ன பண்ணுதான், அது விரிவடைய வைக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இது எப்படி இந்த இவ்வளோ தான் படிக்கிறோம், இது எப்படி செயல்படுத்துறது, அதுக்கு தான் இந்த உதாரணத்தை பண்ண முடியும். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட். எப்படி இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒருத்தர் நோபல் ப்ரைஸ் வாங்கி மூச்சால் மூக்கு விடுங்கடான்னு சொன்ன மாதிரி சில வேலைகளில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட். என்னென்னா, இதை ஜெப குறிப்புகளாக மாற்றி இதை ஜெபிக்க ஆரம்பிக்க தேவன் நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இத்தனை சொப்பனங்கள் மூலமாக நீர் தேவன் பிள்ளைகளை வழி நடத்தியிருக்கிறீர், ஊழியக்காரர்களை வழி நடத்தியிருக்கிறீர், ஆசாரியர்களை வழி நடத்தியிருக்கிறீர், ராஜாக்களை வழி நடத்தியிருக்கிறீர், என்னையும் இப்படி வழி நடத்துவீராக என்று என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ஆக்டிவேஷன், அதுதான் ஆக்டிவேஷன். அதனால தான் பார்த்தேன் நான் என்னுடைய 29 வருட ஊழிய அனுபவத்தில் பாருங்கள், நிறைய படிக்கிறவங்களை விட நிறைய ஜெபிக்கிறவங்க சீக்கிரமாக சுதந்திரித்துக்கிறாங்க. நிறைய
படிக்கிறவங்கள விட நிறைய ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சுகந்தரித்துக்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் ரொம்ப படிப்பே இல்லாதபடி ரொம்ப ஜெபத்தில் ஈடாக இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க சீக்கிரமாக வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், பிசாசுகளை துரத்துக்கிறாங்க, தீர்க்க தரிசனங்களை கரெக்டாக அவங்களால சொல்ல முடியுது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். அதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ செய்தி கேட்குறோன்னு ரொம்ப முக்கியம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அதுக்கு ஈடாக இன்னொரு முக்கியமான பகுதி என்னவென்றால், அதை எவ்வளோ நேரம் நம்ம ஜெபமாய் மாற்றி வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு சொப்பனம் வந்துச்சு, இவங்களுக்கு சொப்பனம் வந்துச்சு, இப்போ நம்மளுக்கு வந்துச்சு, அதான் பிரச்சனை. அப்போ நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பைபிளில் இத்தனை சொப்பனங்கள் வைக்கப்பட்டிருக்குது, இதனுடைய நோக்கங்கள் இன்றைக்கு பேசப்பட்டிருக்குது. நான் சொல்கிறேன், நம்ம இதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, என்னுடைய உள் உணர்வு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் சொல்லாமல் போனால் மறுபடியும் எப்போ சொல்ல வாய்ப்பு கிடைக்குன்னே தெரில. நிச்சயமாக இரவு ஜெபத்தில் சொல்லவே முடியாது. அவன் ஏற்கனவே பாதி கனவு மண்டலத்துலேயும் சொப்பன மண்டலத்துலையும் தான் இருப்பாங்க. அதேமாதிரி லீடர்ஷிப்பில் கிளாஸில் சொன்னால், நாங்கள் ஏதாவது உருப்படியாக செய்யலான்னு வந்தால் இவர் வேறு சொப்பனம் பார்க்க சொல்லிகிட்டு இருக்காருனோ, அங்கேயும் சொல்ல முடியாது. எங்கேயாவது போய் செமினாரில் பேசலான்னா சொப்பனத்துக்கெலாம் செமினாரே வைக்க மாட்டாங்க. அப்போ நான் எங்கே தான் சொல்கிறது? இந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே இடம். அதனால் சொப்பனத்தை பற்றிலாம் பேசணுன்னா இது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது. இதுதான் சரியான இடம். ஏன்னா இதை நம்ம இங்கே தான் செயல்படுத்த முடியும். பாருங்கள், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒவ்வொரு செய்திகளும் நம்ம கூட அது வேலை செய்யணும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? ரொம்ப ஆசைப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆசைப்படுறதை நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம்.